புது வீட்டோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால் பழைய வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி எங்களோட புது வீடு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி ட்ரெஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போவீங்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் எதில் பேக் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்களோட பழைய வீடு வந்து ரெண்டல் ஹவுஸ்லாம் கிடையாது, அதுவும் எங்களோட ஓன் ஹவுஸ் தான். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இங்கே வீடு கட்டி இங்கே வந்திருக்கோம். எங்களோட பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ நான் போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து என்னோடய சில்க் சாரீ எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி ட்ராவல் பேக் இருந்தது, அதில் தான் சில்க் சாரீ எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எங்களோட புது வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது தான் இது மாதிரி ஓல்டு மெமரிஸ்லாம் கண்ணில் தெரியுது. சாரீ அப்புறம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் இது மாதிரி பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன்.